உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பள்ளியில நடைபெற்ற உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் தொடர்பான தகவல்களை எமிஸ் பக்கத்துல எப்படி பதிவேற்றம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக எமிஸ் பக்கத்துல நம்மளுடைய பள்ளியுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு லாகின் செய்து கொள்ளவும். பிறகு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி சிஜி கிளாஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம இப்ப 10th ஸ்டாண்டர்டை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்போட ஏ செக்ஷன் மற்றும் பி செக்ஷன் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் செஞ்சோம்னா முதலாவதாக டேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பள்ளியில எப்போ உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் நடைபெற்றது அந்த தேதியை நம்ம குறிப்பிடணும். அதன் பிறகு டாபிக்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன பாடங்களை கொண்டு, அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸை கொண்டு அந்த உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் நடைபெற்றது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம குறிப்பிடணும். அதன் பிறகு ஃபைல் அப்படிங்கிற இடத்துல நம்ம பள்ளியில நடைபெற்ற உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் தொடர்பாக நம்ம கிட்ட ஏதாவது பிக்சர்ஸ், போட்டோஸ் அப்படி ஏதாவது இருந்தா பிடிஎஃப்-ஆவோ, ஜேபேக்-ஆவோ இல்ல ஜேபிஜி-ஆவோ 5 MB-க்குள்ள நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்லோட் செஞ்சுக்கலாம். இவை அனைத்தையும் முடித்த பிறகு சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். இதே போலதான் எஞ்சிய வகுப்புகள், அதாவது 9ஆம் வகுப்புகள், 12ஆம் வகுப்புகள், 12ஆம் வகுப்புகளுக்கும் நாம விவரங்களை குறிப்பிடணும். நன்றி.